சவுதி அரேபியா, டர்க்கி, பாகிஸ்தான் 3 பேரும் சேர்ந்து மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம்னு ஒன்னா போட்டுட்டாங்க. கான்செப்ட் என்னன்னா, எங்க 3 பேரையும் ஒன்னா பார்க்கணும், யாராவது ஒருத்தரை தொட்டா 3 பேரும் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிக் நாட்டோ பாணியில களமிறங்கிருக்காங்க. ஆனா இதுல ஹைலைட்டே இத பார்த்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வாவ் செம்ம ஸ்டெப்னு இத ஓபனாவே பாராட்டியிருக்காரு. இதுக்கு இந்தியா ஏன் அமைதியா இருக்கு, இதனால நமக்கு ஏதோ பிரச்சனை வருமா, வாங்க டீகோட் பண்ணி பார்க்கலாம். என்னப்பா இந்த மெக்கா ஒப்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 நாடும் ஏன் திடீர்னு கை கோக்கணும்னு ஒரு கேள்வி வரும். இப்ப சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம்னா சும்மா சொல்லக்கூடாது, காசு, பணம், அப்புறம் எண்ணெய் வளம். டர்க்கியை எடுத்துக்கிட்டா நேட்டோ படையில 2வது பெரிய ஆர்மி வச்சிருக்க நாடு, ட்ரோன் அண்ட் டெக்னாலஜி பவர்ல வலுவா இருக்கிற நாடு. அப்படியே பாகிஸ்தான் வந்தோம்னா இஸ்லாமிய நாடுகளையே அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரே நாடு. இந்த 3 பேரும் சேர்ந்து எங்க 3 பேத்துல யார தொட்டாலும் அது 3 பேர் மேலயும் நடத்தின அட்டாக்னு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இதுக்கு பேரு தான் மெக்கா ஒப்பந்தம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பாகிஸ்தானும் டர்க்கியும் இருக்கிற கூட்டணியை பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு கூலா வாவ் சொல்றாங்கன்னு. பொதுவா அமெரிக்காவுக்கு தெரியாம மத்திய கிழக்குல இப்படி ஒரு கூட்டணி உருவானா அமெரிக்காவுக்கு கோவம் வரும். ஆனா ட்ரம்ப் வாவ்னு பாராட்டியிருக்காரு. ஏன்? இதோட பின்னணியில இருக்கிற ட்ரம்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை தான். வெளிநாட்டு போர்களையும் மத்த நாடுகளுடைய பாதுகாப்புலையும் அமெரிக்கா தேவையில்லாம பணத்தையும் ராணுவத்தையும் செலவழிக்க கூடாதுங்கிறது தான் ட்ரம்போட தெளிவான நிலைப்பாடு. உங்க ஏரியா பாதுகாப்பை நீங்களே பாத்துக்கோங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நேட்டோ நாடுகளே மிரட்டினவர் தான் ட்ரம்ப். இப்ப இந்த 3 நாடுகளும் தங்களோட சொந்த பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குன உடனே நல்லது, இனி அமெரிக்காவோட தலையீடு தேவையில்லைன்னு ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்துல ட்ரம்ப் ஓபனாவே பாராட்டியிருக்காரு. ட்ரூத் சோஷியல்ல வாவ் கிரேட் ஸ்டெப்னு போஸ்ட் போட்டாரு. இந்த கூட்டணியில பாகிஸ்தான் இருக்கே, அப்ப இந்தியாவுக்கு இதனால பிரச்சனையான யோசிச்சோம்னா உலக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு அவசரப்படாதீங்கப்பா, இந்த கதையில நிறையவே ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் சவுதியும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க. ஆனா சவுதிக்கு பிரச்சனை வந்தப்போ பாகிஸ்தான் ஓடி போய் சண்டை போடல. சவுதி, இந்தியா இவங்களோட பாண்டிங்க பார்ப்போம். சவுதிக்கு இந்தியா ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னர். 90 லட்சத்துக்கும் மேல இந்தியர்கள் அங்க போய் தான் வேலை பாக்குறாங்க. இந்தியா கூட இருக்கிற கோடிக்கணக்கான பிசினஸ் சவுதி பாகிஸ்தானுக்காக இழக்க விரும்பாதான். பாகிஸ்தான் தங்களோட அணு ஆயுத பாதுகாப்பு சவுதிக்கு தரும்னு பேச்சு அடிபட்டாலும் பாகிஸ்தான் ஆர்மி அதை தங்களோட சொந்த பாதுகாப்புக்கு மட்டும் தான் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த 3 நாடுகளுக்கு பின்னால சீனா ஏதோ கேம் ஆடுதா, அப்படி ஆடுனா எப்படி லாக் பண்றதுன்னு இந்தியா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுது. சோ அமெரிக்காவை நம்பியிருக்க விரும்பாத நாடுகள் அவங்களோட பாதுகாப்புக்காக அமைச்சுக்கிட்ட ஒரு தற்காப்பு கூட்டணி தான் இந்த மெக்கா ஒப்பந்தம். இது இந்தியாவை நேரடியா டார்கெட் பண்ணி பண்ணது இல்லைனாலும் பாகிஸ்தானோட கை ஓங்குறது இந்தியாவுக்கு ஒரு சின்ன சவால் தான். இந்த கதை போக போக எப்படி நகர போகுது, இந்த இஸ்லாமிக் நாட்டோ நிஜமாவே கெத்தா நிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?